பெயிண்டிங் உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஓசூரில் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இது நம்மளோட ஸ்டுக்கோ மார்பிள் கிரானுல்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எந்த வாலில் பண்ணுறோமோ அந்த வாலுக்கு ஏற்றவாறு நம்ம ஒரு பேஸ் கோட்டு, நம்ம என்ன கலரில் பண்ணுறோமோ அந்த கலருக்கு ஏற்றவாறு ஒரு பேஸ் கோட்டு ப்ரைமரில் மிக்ஸ் பண்ணி நம்ம அடிச்சிடணும். இது நம்மளோட ப்ராடக்ட்டு மார்விஸ்டா மார்பிள் கிரானுல்ஸ். இது நம்மளோட அந்த ஸ்டோன்ஸ் பார்த்துக்கிடுங்க. இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒயிட் அண்ட் பிங்க் கலரில் இருக்கும். மேலே ஃபஸ்ட்டு பேக்கிங் ஓப்பன் பண்ணி கொட்டுறது வந்து அதோட ஹார்னர் பவுடர், ரெண்டாவது சில்வர் கிளிட்டர், அதுக்கடுத்தால கோல்டு கிளிட்டர். நமக்கு கிளிட்டர் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்மளோட ஸ்டோன் பார்த்துக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கையை வச்சு. எவ்வளோ தூரம் நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியுமோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அவங்க கொடுக்குற அந்த பாண்டிங் கம் லிக்விடு, இந்த கம் லிக்விடு கூட நம்ம பட்டி மிக்சரை வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம பட்டி மிக்சர் கொண்டு போகலை, நம்மள்ட்ட இருக்குது, பட் நம்ம கொண்டு போகலை. ஹோசூருக்கு போகிறதுனால நம்ம அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு போகலை. ஸோ அதை வச்சுனால நம்ம ஹேண்டில் மிக்ஸ் பண்ணுறோம். ஹேண்டில் மிக்ஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. எவ்வளோ தூரம் நம்மளால் நல்லா மிக்ஸ் பண்ண முடியுமோ, நம்மளுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சியில் நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கைவிடாமல் நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா அது ஒரு கம் லிக்விடும், அந்த ஹார்னர் பவுடரும் அந்த கம் லிக்விடும் நல்லா பாண்டிங் ஆகி நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ பார்த்துக்கிடுங்க, இதுதான் நமக்கு தேவைக்கு இது பண்ணிக்கலாம். ரொம்ப கட்டியாட்டும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கட்டியாக மிக்ஸ் பண்ணால் திட்டாக தெரியும், தண்ணியாக மிக்ஸ் பண்ணால் செவரில் அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நிற்காது, அது இலகி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஒரு மீடியமாக ஒரு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம அப்ளை பண்ண வாழ்க்கை பார்த்துக்கிடுங்க. அப்ளை பண்ண வீடியோ எடுக்க முடியலை, சோலோவாக போயிருந்ததுனால வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் எடுத்துருக்கோம். மேலும் இதை போல் வேலை தேவைன்னா கேலக்ஸி பெயிண்டிங் ஒர்க்ஸ் கன்னியாகுமரி, கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கிறேன், இதனால் கான்டாக்ட் பண்ணிக்கிறேன்.